சொல்லிருந்தீங்கன்னா நானே திறந்து தந்திருப்பேன்ல கேரியரை. சே பாவம்க்கா. என்னக்கா? ஆமாட்டி, கடைசிக்கு ஒரு மோராது கிடச்சிருக்கலாம். அதுலயாவது உப்பள்ளி கொட்டாங்கிற சந்தோஷமாவது இருந்திருக்கணும். ஒன்றும் இல்லாமல் இப்படி ஓட்டக்கரையில் போட்டு இப்படி பாவமா என்கிட்ட கிடக்காளே. பாத்திமா கீதா ஒரு ஆளை விடலை. இப்பயும் நம்ம வரலன்னு வச்சுக்கேன், நேராக ஃபங்க்ஷன் வீட்டுக்கே போய் அவளை தண்ணி கேட்டாலும் கேட்டிருப்பா. ஏட்டி சும்மா என் மேலே பழிய போட்டு இது பண்ணிட்டு கிடக்காதே. நான் போட்டேன், நீ எப்போ பார்த்த? சும்மா ஏன் நான் போட்டதை அப்பயே பார்த்தேன்னு கேட்க வேண்டியதானட்டி. சும்மா இவளுக்கு என்கிட்ட வம்பளுக்குலன்னு பொறுக்காது. போங்கட்டி, என்கிட்ட ஏதாவது என்ன வந்து பேசிட்டு இருந்தேன்னு அவ்வளோதான் சொல்லிட்டேன். போலீஸில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போ, பின்னாடி நாங்களும் வாரேன்ன. நீ பண்ண வேலைக்கு முதல்ல ஒன்றை தான் தூக்கி உள்ளே வைப்பாங்க. போலீஸுக்கு போகுதான், போலீஸுக்கு கீருக்கு பிடிச்சாவா. என்னதான் செய்யணும் ஒன்றும் தெரியாமல் கூறு இல்லாமல் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கா. வயசு கேட்ட அறிவு இருக்கா உனக்குலாம்? இப்போதான் சின்ன பிள்ளை மாதிரி உப்பு அள்ளி போடவும் சர்க்கரை அள்ளி போடவும் திரிஞ்சுட்டு கிடக்கா. என்ன ஒன்றுமே பேசாமல் ஓடி போற? செஞ்ச தப்பு ஒத்துக்கிடியோ? எப்படி பேசுவா கிழவி பாருங்கக்கா. எப்பவும் சீரிட்டு நிக்க ஆள் இன்னைக்கு ஓட்டத்தை பத்தியில கையங்களவும் மாட்டிக்கிடுச்சுல, அதான் என்ன பேசுதுன்னு தெரியாம ஓடுதா போல. நீயா இருக்கனால இவ்வளவு பொறுமையா நீ எல்லாம் இது பண்றதா? நீ நானா இருந்தே ரெண்டு கொடுத்துட்டு தான் பேசுவேன். வயசுக்கு ஏத்தனாலதான் அமைதியா நிக்க மாதிரி இருக்கு. பார்க்க வேலை ஃபுல்லா அவ்வளவு ஆகாத வேலை. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செஞ்ச சாப்பாட்டுல வேற எதுவும் கேரியர்ல போட்டிருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆயிருக்க முடியும் சொல்லு பாப்போம். நம்மளை நம்பி கொடுத்தா அவியலும் தவிச்சிருப்பாவும், செஞ்சு கொடுத்தா நம்மளும் தவிச்சு போயிருப்போம். என்ன வேலை தானே பார்க்க. என்ன சொன்னாலும் ரோசமும் பயமும் ஒன்றும் வர மாட்டேங்கக்கா. என்னக்கா செய்யுது இவளை? போர்வையில் ஒரு ஆளை விடாம கூப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்கு விசாரிக்கிற பத்தியிலக்கா பெரிய அக்கறை மாதிரி. போட்ட உப்பு என்னாச்சுன்னு தெரியாம கிளவி செத்துருவா போல. நெஞ்சு வலி பிடிச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்த நம்மளுக்கு கூட இவ்வளோ அக்கறை இல்லை. ஏன் மாமியாருக்கு ஏன் சாப்பாடு மேலே எவ்வளோ அக்கறை பாருங்கக்கா. போற ஒரு ஆளை விடாம கூப்பிட்டு கேட்கா சாப்பாடு நல்லா இருக்கான்னு. என்ன ஒரு நல்ல எண்ணம் பாருங்க. இவளுக்குலாம் என்ன பாவம் பண்ணு. அவள் வீட்டில் தான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நான் தான் வந்துட்டேன்ல, என்ன இங்கே வந்தாவது வாழ விடலாம்லக்கா. இப்படி தான் போட்டு சாவடிக்காளே. இவளுக்குலாம் ஒரு கேடு வர மாட்டேங்க. இப்படியே நல்லா தான் அலையுதா வீடு வீடா. இப்படி உள்ள ஆளுகளுக்கு தம்பி இப்படியே காலம். இப்போல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு அலையுதுக்கு தான் நல்ல ஆரோக்கியமாக தெரியுது பாரு. இதுக்குலாம் ஒரு கேடு வருதா? ஒரு தலைவலி கைவலி கால்வலி கூட வர மாட்டேங்கி. போயே சொல்லிக்கிட்டு அப்படியே அலைஞ்சிட்டு அடக்கு புழுவு முட்டை மாதிரி. சரி வாங்கக்கா போவோம். எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இவளை திட்டி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க்கா. வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். சரி வாராணி. சே இவன் முன்னாடி இப்படி கேவலமாக போச்சு. எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகிற ஆளை கூட்டிகிட்டு வந்து நம்ம இவள்கிட்ட தோத்துட்டமே இருக்கமே. எவ்வளோ தூரம் அந்த ஆள்கிட்ட சொல்லியும் வேலை இவளுக்கு கொடுத்துட்டானே. இவளும் நல்ல முறையாக செஞ்சுட்டாலே. உப்பு அள்ளி கொட்டி இப்போ கொட்டினமே நல்ல முறையாக பார்த்து கொட்டோமா. செய்கிற தப்பையும் நல்ல முறையாக செய்யணும் பாவ. காலி டப்பால கொட்டிட்டு வந்து நானும் வாய்ப்பழந்தில் பார்த்துட்ருக்கேன் 2 மணி நேரமாக. சாப்பாடு நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லுவாவோ, உப்பு கரிச்சுன்னு சொல்லுவாவன்னு வாய்ப்பழந்தில் பார்த்துட்ருக்கேன். காலி கரியரில் கொட்டினா எப்படி இருக்கும்? சே அவள் ஆளை கூட்டிகிட்டு வந்து எப்படி கொண்டாட்டத்தை பற்றி அவளுக்கு சிரிச்சில் பேசிட்டு போகிறா. சிரிக்காமல் எப்படி இருப்பா? அவள் அப்படி சந்தோஷத்தில் இருக்கா. ஜெயிச்சுட்டால என் முன்னாடி ஜெயிச்சு காத்துட்டோம்னா கொண்டாட்டத்தில் இருக்கா அவள். ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் அவள்கிட்ட தோத்துட்டே இருக்கேன். என்ன செய்யாது? சே இந்த மூதேவி என்ன பண்ணாலும் அது ஜெயிச்சு வந்துடுதே. ஒரே கேவலமாக இருக்குது. பதில் என்ன பேசணும் கூட எனக்கு தெரியாமல் ஆயிட்டு. கடவுளை நான் யார்கிட்ட இப்படிலாம் தலை குழிஞ்சு நின்னதே இல்லைம்மா. எனக்கு ஏன் இப்படி கேவலமாக நடந்துகிட்டே இருக்குன்னே புரிய மாட்டேங்கி. என்ன பண்ணாலும் தப்பிச்சிடுறாள் இவளை. என்ன தான் பண்ணுறது? இவளுக்கு நல்ல தைரியமாயிட்டு. வீட்டில் இங்கே இருக்க வரைக்கும் ஒன்றுமே தெரியாத பூச்சி மாதிரி இருந்தா அடித்தா கூட திருப்பி வாங்கிட்டு அமைதியெல்லாம் கிடந்தா. இப்போ ரொம்ப ஆயிட்டு. எப்படி இப்படிலாம் தைரியம் வந்துட்டுன்னு தெரியல. வெளியில் போனாலே தன்னால் தைரியம் வந்துடுது போல. எல்லாம் இந்த ஊர்க்காரி இருக்கிற பாடு. வீட்டை விட்டு துரத்தி விட்டேன். 5 நாள் அங்கிட்டு இங்கிட்டு பிச்சைக்காரி மாதிரி அலைஞ்சிட்டு சோத்து கூட வழி இல்லாமல் என்னை திருப்பி தேடி வந்து என் காலில் விழுவான்னு பார்த்தா அவளுகளே வீடுக்கு வாடகைக்கு தேடி கொடுத்து அவளை நல்ல முறையாக ஆக்கி விட்டாளுவ. பிறகு தைய கடை போட்டா அது நல்ல முறையாக போச்சு. இப்போ புருஷனும் சேர்ந்துக்கிட்டு புருஷனு முன்னாடி சேர்ந்து சமையல் வேலையில் தொடங்குது அளவு சமையல் வேலை. இவன் என்னமோ பண்ணிட்டு போறா. என் பிள்ளை கிடக்கப்ப கூட ஒரு எட்டு வந்து பார்க்க மாட்டேன்ட்டாலே. மனசாட்சி கெட்டவ. பார்க்க வரலைன்னா கூட பரவாயில்ல. என் பிள்ளை நடிச்சால இவன் ஊரெல்லாம் சொல்லிட்டாலே இதா கேடு கட்டவா. ஆனால் இவன் நல்லா தானே இருக்கா. இப்போ எனக்கு தான் கெட்ட பேர். இனிமேல் வந்து முனிய சாமிட்டு நான் ஏதாச்சும் சொன்னான்னா நம்புவானா? இந்த மர்ம வேலையை கெடுக்கிறக்கா வந்து போய் சொன்னான்னு நினைப்பான். நல்லா தான் சமைப்பான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவளுக்கெல்லாம் எப்படி ஆர்டர் கொடுக்கலாம்? சே எனக்கு எரிச்சலாக வருது. கெட்ட எரிச்சல் வருது. இப்படி மாற்றி அவள்கிட்ட தோத்துட்டே இருக்கமே. அவளை ஏதாவது பண்ணாமல் எனக்கு தூக்கம் வராது. அவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி. முனியம்மா என்னம்மா செய்தியே? நல்லா இருக்கீங்களா? ஏன் ரேஷன் கார்டு உங்கள்கிட்ட தானம்மா இருக்கு, அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்சம் எடுத்து தரீங்களா? வசந்தி வாட்டி. வசந்தி என்னம்மா ஒரு மாதிரி கோவமாக இருக்கியே? ஒன்றும் இல்லை வசந்தி, மனசே தெரியல. இந்த சிரிக்கிக்கிட்ட நான் தோற்று போய்கிட்டே இருக்கேன். என்ன செய்யாது? என்ன ஆளாக கூட்டு வந்து ஏசிட்டே இருக்காட்டி எதுக்குன்னே தெரிய மாட்டேங்கி. யார ராணியக்காவம்மா சொல்லியே? எதுக்கு உங்கள்கிட்ட சண்டை போட்டாவ? காரணம் இல்லாமல் சண்டை போட மாட்டாவளம்மா. எதுக்கு உங்களை சும்மா என்னத்துக்கு வந்து ஏசணும்? இவள்கிட்ட சொன்னோம்னா எதுவும் நினைப்பா.
வேண்டாம், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்ம இது நம்மளோட இருக்கட்டும். அவ்வளோ வேற ஏதாவது நம்ம பார்த்துக்கிடுவோம். சரி வசந்தி, நீ எதுக்கு ரேஷன் கடை வாங்க வந்திருக்க? எப்பவும் ஏண்ட தானே இருக்கும், நான் தானே வாங்கி கொடுப்பேன். பிறகு என்ன ரேஷன் கடை இப்போ புதுசாக வாங்க வந்திருக்க? ஏண்ட தானே அப்படி ஒரு வருஷமாக கொடுத்து வச்சிருக்க, இருக்கட்டும். இப்போ என்ன திடீர்னு? சாவகாசமே இருக்கக்கூடாதுன்னு ரேஷன் கடை வாங்க வந்திருக்கேன். முடியுமா? அது ஒன்றும் இல்லைம்மா. சரி, உங்களுக்கு எதுக்கு அலைச்சல்? நெட்டக்கால ஏதோ பணத்துக்கு எழுதி போடணுமா? அதுக்கு ரேஷன் கடைக்கு இந்த ஜெராக்ஸ்லாம் வேணுமாம்மா? ஏன்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் ரேஷன் கடை கொண்டு கொடுத்தா எடுப்பாவல்ல. அதுக்கு நம்ம நேரத்துலேருந்து உங்களை கேட்கணும்னு நினைக்காது, பார்த்தா மறந்து போய்ட்டதுமா. சரி, இப்போ தான் ராணியக்கா வீட்டில் வேலையை முடிச்சுட்டு வாரேன். அதான் அந்தாலும் வாங்கிட்டு போயிருவேன்னு வந்தேம்மா. போனியாட்டி அவள்கிட்ட வேலைக்கு? எதுக்கிட்டி வசந்தி அவள்கிட்ட எல்லாம் வேலைக்கு போகிற? உனக்கு ஊரில் என்ன வேறு வேலையே கிடைக்கல? அம்மா சம்பளம் எவ்வளோ தந்தா? காலையில் 5 மணிக்கு தான் முடியுமா வேலைக்கு போனோம். 12 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிட்டு 800 ரூபா தந்தாவ. சாப்பாடும் தந்து விட்டாவ. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொண்டு கொடுங்கன்னு மட்டன் பிரியாணி தந்து விட்டாவம்மா செஞ்சு. ஓ, 800 ரூபா கொடுக்க அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாலோ? எதுக்கு வசந்தி அவள்கிட்டலாம் வேலைக்கு போகிற? அவளாம் ஒரு ஆள், அவள்கிட்ட வேலைக்கு போகலாமா சொல்லு? நீங்களே எல்லாரும் எனக்கு எதிரியாக நிற்கிது. என்ன வசந்தி, எனக்குன்னு பேச யாருமே கிடையாது இந்த ஊரில். எல்லாரும் அவளை தான் நல்லவன் தூக்கி வச்சுட்டு ஆடுறீ. அதான் அவள் யாரையுமே மதிக்காமல் அப்படி திரியிறா வசந்தி. நீங்களாம் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கலாம்ல. இப்படி ஒரு வயசான பொம்பளை இருக்காளே, உங்கள் மாமியாரை மதிக்காமல் இப்படி நடக்கலாமா வைக்கலாமா? நீங்களாம் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அவளுக்கு அந்த தைரியத்தை பற்றியா? நீங்களாம் இருக்க தைரியத்தில் தான் அப்படி ஆடிட்டு இருக்கா. முனியம்மா, நம்ம என்னம்மா சொல்ல முடியும்? அவியலுக்கும் உங்களுக்கும் சண்டை. அதுக்குன்னு உங்களையும் வேணான்னு வைக்க முடியுமா? அவியலுக்கும் வேணான்னு வைக்க முடியுமா? அவிய ஏதோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து தானம்மா ஆகணும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுத்துட்டிய. அவிய 2 பிள்ளைகளை வச்சுருக்காவள, அதுக்காக கஷ்டப்படுதாவ. நம்ம என்ன சொல்ல முடியுமா? சரி, ரேஷன் கடை சாயங்காலம் போல் கொண்டு வந்து தாரேன். இப்போ எங்கே வச்சேன் ஞாபகம்ல, தேடி எடுக்கணும். சரி, மறக்காமல் கொண்டு வந்து தாங்க. என்னம்மா? தாரேன். எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட். அவளை தான் நல்லவன் தூக்கி வச்சுட்டு ஆடுதழுவ. அப்படியெல்லாம் இவளுக்கு தூக்கி ஒரு மாதிரி வச்சுட்டு ஆட வந்து அவள் ரொம்ப துள்ளிட்டு கிடக்கா. சே, அவளுக்குன்னு ஒரு அழிவு காலம் வராமையே போயிடும். ஏன் மனசெல்லாம் துடிக்க வச்சுட்டு அவன் நல்லாவா இருக்கப்புறா? விளங்காதவா. சாப்பாடு செய்தாலாம் சாப்பாடு இவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கேம்மா.